என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில், அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க, என்னை இத்தனை பேர் முன்பாக தலகுனிய வைத்தாங்க, அதே போல் நானும் அவங்களுக்கு செய்கிறேன்னா இல்லையா பாரு. என்னை இப்படி ஏமாத்தினாங்கல்ல, அவங்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். பழிக்கு பழி வாங்காதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, மிக குறிப்பாக உன் குடும்ப வாழ்க்கையிலே உன் சகோதர சகோதரிகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மிக அதிகமாய் உனக்கு துரோகமான பல காரியங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை உன்னை திட்டமிட்டு அவமானப்படுத்தி இருக்கலாம், தலைகுனிவுக்கு நேரம் நடத்தியிருக்கலாம். உனக்குள்ள கோபம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அந்த கசப்புணர்ச்சி உன்னை தூண்டி கொண்டே இருக்கும். எனக்கு ஒரு தருணம் கிடைக்கணும், அப்பொழுது நான் அவங்கள்ட்ட பழி தீர்ப்பேன் என்று சொல்லி உனக்குள்ள அந்த கசப்புணர்ச்சி நிமித்தம், அந்த ஆழமான காயத்தின் நிமித்தம் அவர்களை பழி வாங்குவதற்கு நீ துடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி செய்யாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏன் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருக்குரிய காரியத்தை ஏன் நீங்கள் செய்கிறீர்கள்? கர்த்தருக்குரிய காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாவமாய் மாறும் பாருங்கள். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் தான் செய்ய வேண்டும் பாருங்கள். அதனால் அவர் பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க அவருக்குரிய காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின அந்த சமயத்திலும் தனக்கு விரோதமாய் துரோகமான பேச்சை பேசினவர்களை மனதார மன்னித்தார் அல்லவா? அவரை பின்பற்றி போகிற நீங்களும் நானும் பழிவாங்குகிற எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். உங்கள் பகைவர்களையும், உங்கள் சத்துருக்களையும், உங்கள் துரோகிகளையும் மன்னியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.